தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குறிஞ்சி மிஸ்டிக் செல்வமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி. மகர ராசி அப்படின்னே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 to 4, அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இதுதான் மகர ராசி. சனி ஆதிக்கமுடையவர்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ன, எதை செய்தால் அதிர்ஷ்டம், எதை செய்தால் துரதிர்ஷ்டம், இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை கடைப்பிடித்தால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதனுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வமையா அவர்கள் எனக்கு உபதேசித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம பரிசித்து பார்த்து நன்மை அடைந்த பரிகாரம். சரிங்களா? ரைட். இப்போது மகர ராசி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சக தொழிலாளர்கள், நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, நீங்களே ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா சக தொழிலாளர்கள், இவங்ககிட்ட பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாதுன்னா அவங்கள ஏமாற்றக்கூடாது. உங்களுடன் செய்யும் சக தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஒன்று, அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த உடன் பிறந்த சகோதரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. உடன் பிறந்த சகோதரர்களை ஏமாற்றி தப்பு பண்ணக்கூடாது. இது மகர ராசியை கடுமையான வீழ்ச்சிக்கும் கீழே கொண்டு போயிடும். சரியா? அப்புறம் மகர ராசிக்காரங்க எப்பவுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் பணத்தை உங்கள் மனைவிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கி செலவழிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறீங்க, மனைவிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த பணம் பெரும் ஐஸ்வர்யமாக இருக்கும். அதனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து திருமணத்துக்கு அப்புறம் வேறு தவறான பழக்கவழக்கங்கள், வேறு கள்ளத்தொடர்புகளை வச்சுக்கிடாதீங்க. அது உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடும். இது மகர ராசிக்காரங்க கவனிக்க வேண்டியது. அடுத்தப்பில் இந்த மகர ராசிக்காரங்க சனின்னு சொல்லிட்டு கருப்பு உங்களுக்கு கருப்பு நிறம் நீல நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஆடையாக ஏதோ யூஸ் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு ஆகாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். வெள்ளை நிறம் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். வெள்ளை நிறம் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அதனால் தயவு செய்து என்ன செய்யாதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீல நிறம், கருப்பு நிறம், மஞ்சள் நிறமும் உங்களுக்கு ஆகாது, மறந்துடாதீங்க. மற்றபடி வெள்ளை உங்களுக்கு நல்லா இருக்கும். வெள்ளை நிறத்தில் நீங்கள் வஸ்திரங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூடுமான வரைக்கும் தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம், தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். எப்போ செய்யலாம்? சனிக்கிழமை ஒரு பால் அபிஷேகம் செய்து வரலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பால் அபிஷேகம் செய்து வரலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, அந்த கிணத்துல சனிக்கிழமை கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் அந்த கிணத்துல விட்டுட்டே வரலாம். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காங்க, விட்டு அதிர்ஷ்டமாக இருக்கும். ஒன்று. அடுத்து அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் வரும், அந்த நட்சத்திரம் வரக்கூடிய ஜென்ம பிறந்த நாள் அன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சும்மா 1 கிராமம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெள்ளி நாணயத்தை வாங்கி என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, கிணத்துல அல்லது ஓடுற தண்ணியில் என்ன செய்யணும், போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். மேலும் மேலும் வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? கணபதி வழிபாடு உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். கணபதி வழிபாடு நல்லா கை கொடுக்கும். சரிங்களா? குறிப்பாக இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, நான் பிறந்த வீடு எதுமா, அது வீடு எந்த திசையை பார்க்க இருந்ததுன்னு உங்கள் வீட்டில் கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிறந்த வீடு எதுவோ அந்த வீட்டினுடைய திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அது எந்த திசையாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு யோகத்தை செய்யும், மறந்துடாங்க. அது மாதிரி கிழக்கு திசையும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். கிழக்கு திசை உங்களுக்கு நல்லா வேலை செய்யும், சூப்பராக இருக்கும். இதை மறந்துடாதீங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய் ஏற்கனவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க மனைவிக்கு தெரியாமல் கணவனும், கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் பணத்தை பதுக்கி வைக்கக்கூடாது. இது பதுக்கி வச்சா அவங்க வீட்டில் தரித்திரம் வந்துடும். இது ரொம்ப மறந்துடாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா உங்கள் ராசிக்கு அப்படிலாம் என்ன செய்யுது, வாய்ப்புகள் என்ன செய்யுது இருக்குது, மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்களும் மரங்களை வெட்டக்கூடாது. ரொம்ப முக்கியம் சாமி.
தயவுசெய்து மரங்களை உங்கள் கையினால் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் சாந்திகள் பண்ணி தான் பண்ணணும். தயவுசெய்து மரங்களை என்ன செய்யாதீங்க, வெட்டாதீங்க. அதாவது வளர்கின்ற மதமாக இருந்தால் கூட அது முழுமையாக வெட்டி தூக்கி எறிகிற மாதிரி இதுக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு தரித்திரத்தை உருவாக்கிவிடும். இது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா, மறந்துடாங்க. இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கௌரவங்கள்லாம் தேடி வரும். ஆமாம், மேலும் மேலும் வளர்ச்சி, சரியான வளர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தேடி வரும். இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரங்க அனுசரித்து செய்யுங்க. சரிங்களா? குறித்து மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.